பசங்கள்லாம் பிள்ளைங்கள்லாம் பேசினே இருக்கீங்க. எல்லாம் ஆட்டோ பிடிச்சிக்கின்னு அட்ரஸ் கேட்டுக்குன்னு போங்க. பட் ரோடுக்கு தேர் திருநாளாக இருக்கணும் இன்றைக்கி. பட் ரோடு எல்லாம் போங்க, இதில் பேசாதீங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு ஒரு ஆட்டோவில் 4 பேர் 3 பேர் உக்காந்துட்டு பட் ரோடுக்கு போங்க. எல்லாமே இதில் பேசின்னு இருக்காதீங்க. போயிட்டு வந்து பேசுங்க. போயிட்டு அவனை கும்பரி கஞ்சி காய்ச்சிட்டு வந்து பேசுங்க. போங்க பட் ரோடுக்கு, பேசாதீங்க. இதில் ஃபஸ்ட்டு போயிட்டு வாங்க. ஒருத்தர் ஒரு ஆட்டோவில் 3 பேரா போங்க. இரு நங்கைகளிடையே மோதல். ஒரு தலைபட்சமாக செயல்படும் காவல்துறையை கண்டித்து திருநங்கைகள் செய்தியாளரிடம் சந்திப்பு. சென்னை ஆலந்தூர் பகுதியை சேர்ந்த திருநங்கை மந்திராவிற்கும் திருநங்கை கூட்டமைப்பின் தலைவிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கூட்டமைப்பு தலைவிகள் திருநங்கைகளை கட்டாயப்படுத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவதாகவும், திருநங்கைகள் சுதந்திரமாக வாழ முடியவில்லை என்றும் இது குறித்து திருநங்கையின் தலைமையிடம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் திருநங்கையின் தலைவிக்கும் திருநங்கை மந்திராவிற்கும் இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து மந்திரா திருநங்கைகள் கூட்டமைப்பிலிருந்து விலகி தனியாக செயல்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து கூட்டமைப்பின் தலைவி மந்திராவை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கூட்டமைப்புடன் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்றும், இல்லை என்றால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்று மிரட்டல் விடுத்துள்ளார். இந்நிலையில் கூட்டமைப்பின் வாட்ஸ்அப் குழுவில் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் கூட்டமைப்பின் தலைவி பல தீண்டாத தகாத சொற்களால் மந்திராவை திட்டியதாகவும், இதனிடையே இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்படும் வகையில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கூட்டமைப்பின் தலைவிகள் ஒன்றிணைந்து திருநங்கைகள் மந்திராவின் வீட்டிற்கு அனுப்பி தாக்குதலில் ஈடுபட முயற்சித்துள்ளனர். இந்நிலையில் மந்திரா அன்று கோவிலுக்கு சென்றதால் தப்பித்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் மந்திராவின் வீட்டிற்கு வந்த 150க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் செயின்ட் தாமஸ் மவுண்ட் காவல் நிலையத்திற்கு அருகிலும் மந்திராவின் வீட்டின் அருகிலும் கலவரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதி சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மந்திரா தனக்கு திருநங்கைகளின் கூட்டமைப்பின் தலைவிகளாலும் திருநங்கை கூட்டமைப்பின் தலைவியாலும் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதாகவும், இதனால் தன்னுடன் இருக்கக்கூடிய மற்ற திருநங்கைகளுக்கும் உயிருக்கு ஆபத்து உள்ளது. ஆகவே தகுந்த பாதுகாப்பு வேண்டுமென்று காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் மந்திராவின் புகாரை ஏற்காத காவல்துறையினர் கூட்டமைப்பின் தலைவிகளின் புகாரை ஏற்று முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு மந்திராவை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதனை அடுத்து வழக்கறிஞருடன் சென்ற மந்திரா தான் கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இரண்டாவதாக புகார் அளித்தவர்களின் புகாருக்கு மட்டும் நடவடிக்கை எடுத்து உள்ளீர்கள் என்று கேட்டதற்கு மேலிடத்தின் உத்தரவால் இவ்வாறு நடந்தது என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளதாகவும், இதனை அடுத்த ஜாமீனில் வெளிவந்த மந்திரா செய்தியாளர்களை சந்தித்து தனக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று காவல்துறையை கேட்டுக்கொள்வதாகவும் தமிழக முதல்வருக்கு வேண்டுகோள் வைத்துள்ளார். வணக்கம், என் பேர் மந்த்ரா. நான் இங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட் ஆலந்தூரில் இருக்கேன். என்னென்னா, நான் எனக்கு திருநங்கை தலைவிகளில் ஒரு சில பிரச்சனைகள் கடந்த 3 ஆண்டுகளாக போயிட்டு இருக்கு. கலைஞர் ஐயா இருக்கிற காலகட்டத்தில் எங்களை அரவாணிகள் வேற மாதிரிலாம் பேசினாங்க. அரவாணி பெண்கள் உங்களுக்கு தெரியும் என்னென்ன பேசியிருப்பாங்கன்ட்டு அப்படிலாம் போயிட்டு இருந்தது. இந்த ஆட்சியில தான் கலைஞர் ஐயா இருக்கும்போது எங்களுக்கு திருநங்கைன்ற ஒரு நல்ல அற்புதமான ஒரு பேரை எங்களுக்கு வச்சிருந்தாரு. அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே ஆட்சியிலேயே இப்போ சில நல வாரிய திட்டங்களும் எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாமே இந்த ஆட்சியில திருநங்கைகளுக்கு சப்போர்ட்டிவா நிறைய நல்ல திட்டங்கள்லாம் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த நலவாரிய உறுப்பினர்களே இந்த ஜமாத் சிஸ்டம் கூட சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு சில அநீதிகள்லாம் பண்ணிட்டு வராங்க. இதுல இருந்து இப்போ அதுக்கு முன்னாடிலாம் பொதுமக்களே எங்களை நிறைய பேர் ஏத்துக்கல. எங்களை பார்த்தா முகம் சுளிக்கிறது, கொஞ்சம் எங்ககிட்ட நெருங்கி வர பயப்படுறது, இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களெல்லாம் கூட என் வயசுக்கு நான் சந்திச்சு வந்திருக்கிறேன். ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல பொதுமக்கள் கூட எங்களை அக்கா தங்கச்சி அம்மான்ற அளவுக்கு எங்ககிட்ட க்ளோஸ் ஆயிட்டாங்க. பொதுமக்கள் கூட எங்களை ஏத்துக்கிட்டாங்க. ஒரு பையன் பார்த்தா விட அம்மான்னு கூப்பிடுறான். எங்களுக்கு தாய்மை உணர்வு இருந்தாலும் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இல்லை, ஆனா ஒரு பையன் எங்களை அம்மான்னு கூப்பிடும்போது எங்களுக்கு ஒரு 10-20 புள்ள பேத்த மாதிரியான ஒரு திருப்தி. அந்த மாதிரி பொதுமக்கள் கூட எங்களை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா எங்க மக்கள் எங்களை வாழ விடாம இதே மாதிரி தள்ளிட்டே இருக்காங்க. வாழ்ந்தவங்களே வாழ்ந்து காசு பணம் சேர்த்து நல்ல லெவல்ல இருக்கிறவங்க
கீழ் மட்டத்துல இருக்கிறவங்கள மேல வர விடாம அமுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு இந்த முதல்வர் ஐயா தான் இதை பார்க்கணும். இந்த முதல்வர் ஐயா வந்து இதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய திருநங்கைகள் சென்னையில பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன மாதிரி துணிஞ்சு வந்து பேட்டி கொடுக்கவோ பேசுறதுக்கோ அவங்களுக்கு தைரியம் இல்லை. அதனால அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க. நான் வந்திருக்கேன், முதல்வர் ஐயா பார்த்து இதுக்கு ஒரு நல்மாற்றத்தை கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு நல்லதை செய்யணும்னு நான் கையெடுத்து கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அவங்க வந்து ஒரு 30-40 மொத்தம் வந்து ஒரு 150 பேர்கிட்ட இந்த திருநங்கைகள் எல்லாமே ஆலந்தூரை கடந்து வந்துட்டு இருக்காங்க. பட் நான் வந்து அன்னைக்கு கோவில்ல இருந்தேன். என் வீட்டாண்ட அதுல இருந்து ஒரு 35 பேர் என் வீட்டாண்ட வந்துட்டு என் வீடு தெருமுனையில, என் வீடு பூட்டி இருக்குன்றதுனால தெருமுனையில நின்றுட்டு துணியெல்லாம் அவுத்து போட்டுட்டு ரோட்லயே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு மார்பகங்கள்லாம் காட்டிக்கிட்டு டான்ஸ்லாம் பண்ணிட்டு நான் அசிங்கமெல்லாம் பேசியிருக்காங்க. இன்கேஸ் நான் அவங்க வர நேரத்துல நான் வீட்டுல இருந்திருந்தேன்னா என்னோட நிலைமை என்ன பண்ணிருப்பாங்க? ஏன்னா முன்னாவோட வாக்குமூலம் அவங்க குரூப்ல பேசியிருக்குது, அவனை போய் அடிங்க, ஒதிங்க, அவன் வீடெல்லாம் உடைங்க, அவன் கையை காலை கட்டி போட்டு தூக்கிட்டு வாங்க. இதெல்லாம் இவ்வளவு பெரிய வார்த்தை. இது வந்து ஒரு என்னை கொலை பண்ண சொல்லி அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அன்னைக்கு நான் இருந்தேன்னா என் உயிரை போயிருக்கோம். எனக்கு என்னென்ன என்னை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் அந்த வீட்டுல இருந்தா எல்லாரும் உயிருமே போயிருக்கோம். இதுதான் ஒரு தலைவி பண்றதா? இதுக்குதான் தலைவிகளா? இதுக்குதான் நாங்க ஜமாத்து கட்டுப்பட்டு வாழணும். எங்களுக்கு ஜமாத்து வேணாங்க. நாங்க எப்படின்னா இருந்துக்கிறோம், நாங்க பிச்சை எடுக்கிறோமோ இல்ல வீட்டுல இருக்கிறோமோ இல்ல சுயதொழில் பண்றோமோ எங்களை வாழ விடுங்க. எங்களுக்கு தலைவிகள் வேண்டாம். நாங்க அதுதான் கேட்கிறோம். நீங்க வந்து 35 பேர் வீட்டாண்ட வந்தாங்க, 150 பேர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்க. அது 35 பேர்கிட்ட நாங்க மாட்டியிருந்தோம்னா எங்களை என்னென்ன பண்ணிருப்பாங்கன்னு கொஞ்சம் துன்புறுத்திட்டு வராங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால இதை சமாளிக்க முடியாம நான் இது பொதுவா எங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு, முக்கிய குழுன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல நான் இதை பத்தி பேசினதுக்கு அதுக்கு ஆப்போசிட்லயும் அவங்களும் பேசினாங்க, நானும் பேசினேன். 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டோம். நான் பேசின இதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு அந்த தலைவின்னு இருக்கிறவங்க முன்னான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த 20 பேருக்குமே அவங்க தான் வந்து ஹெட். அந்த முன்னான்றவங்க வந்து சென்னையில இருக்கிற எல்லா டிரான்ஸ்ஜெண்டர்ஸையும் நோண்டி விட்டு நீங்க எல்லாருமே அவன் வீட்டாண்ட போங்க, அவனை போய் அடிங்க, அவன் கையை ஒடிங்க, அவன் வீடை உடைச்சி தும்சம் பண்ணுங்க, அவன் அந்த மவுண்ட்லயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 100-150 பேரை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே தலைவி சொன்னோன்னே மற்றவங்க எல்லாருமே அதை பத்தி யோசிக்காம பெரியவங்க சொல்லிட்டாங்க, நம்ம போய் தான் ஆகணுன்ற இதுல எல்லாம் வேன் ஆட்டோ அந்த மாதிரி வந்திருந்தாங்க. நான் அன்னைய தினத்துக்கு நான் வந்து கோவிலுக்கு போயிருந்தேன். இது என்னைக்கு நடந்ததுன்னா ஒரு 2ஆம் தேதி அன்னைக்கு கோவிலுக்கு போயிருந்தேன். போனப்போ எல்லாம் ஒரு 100-150 பேர்ல ஒரு 20-30 பேர் என் வீட்டாண்ட வந்துட்டு பொதுமக்கள் இடையில துணியெல்லாம் தூக்கிக்கின்னு மார்பங்கள்லாம் காட்டி ஒரே அராஜகம் பண்ணியிருக்காங்க. ஊர் மக்கள் அதை பத்தி தனியா பேசுறாங்க. இவங்க அங்க இந்த அமக்கலம் பண்ணிட்டு அப்படியே ஆலந்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என் மேல வந்து பொய்யான ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. என்ன புகார்னா, போன் மூலியமா வந்து நாங்க ஒருத்தர மாறி மாறி திட்டிக்கின்னு அந்த ரெக்கார்டை காட்டிட்டு அதுல எஃப்ஐஆர் போட முடியாத ஒரு செக்ஷனே என் பேர்ல எஃப்ஐஆர் போட வச்சுட்டு என்னை ரிமாண்ட் பண்ணணும், ரிமாண்ட் பண்ணாதான் நாங்க இந்த கூட்டம் இங்க இருந்து கலைவோன்னு சொல்லி ரொம்ப அராஜகம் போலீஸ் ஸ்டேஷன் வாசல பண்ணணும். ஒரு காலகட்டத்துல போலீஸ்க்கே என்ன பண்றதுன்னு புரிதல் இல்லாம அவங்களே என் மேல வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் போட்டுட்டு எனக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. நான் கோவில்ல இருந்ததுனால என்னால் உடனடியாக அங்கே வர முடியல. அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டு என்னை வந்து பெயிலில் நான் மூவ் பண்ணி பெயிலில் தான் இப்போ வெளியே வந்திருக்கேன். நானும் பேசினா அவங்களும் பேசினாங்க. ஆனால் என் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அவங்க மேலே எதுவுமே பண்ணலை. அதுக்கு நான் போலீஸ்கிட்ட பேசிட்டு அவங்க வந்து எனக்கு இந்த சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த அவங்களும் என்னை திட்டினா, இந்த முன்னான்றவங்க வந்து அவனை அடி உதைச்சு தூக்கிட்டு வாங்க, வீடியோவெல்லாம் உடைங்கன்றது சென்னையில ஒரு கலவரத்தையே ஏற்படுத்தி விட்டு இருக்காங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கிட்ட. இப்ப அவங்க சொல்லுவதானே எல்லாருமே வந்தாங்க. 21 தலைவின்னு சொல்றீங்களா, இவங்களுக்கெல்லாம் முதன்மையான ஒரு தலைவி இருப்பாங்க இல்ல, இந்த எல்லாருமே ஒரு ஹெட் தாதாங்க. அவங்கதான் முன்னா, அவங்கதான் இந்த முன்னான்றவங்க. அந்த ஜமாத்துல இருக்கிற ஒரு நாயக்குன்னா தலைவி, அந்த தலைவிக்கும் எனக்கும் ஒரு மன கஷ்டம். இப்ப நான் அந்த தலைவியை தான் நான் பேசியிருக்கிறேன். அப்போ இந்த தலைவிகளுக்கு சப்போர்ட் அவங்க வராங்க. உங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவங்க பெருசா ஆக்கிருக்காங்க எல்லார்கிட்டயும் வந்து. ஏன்னா நான் கேக்குறது வந்து நியாயத்தை கேக்குறேன். ஏன்னா ஜமாத்துல இல்லாம எவ்வளவு திருநங்கைகள்லாம் வெளியே வாழ்றாங்க, வெளியே வர முடியாம இருக்காங்க. நான் துணிஞ்சு இதை வந்து கேட்டுட்டேன். என்ன வந்து வளர இன்னைக்கு இவ கேட்ட மாதிரி நாளைக்கு இன்னொருத்தர் கேட்பாங்க,
இவளை வந்து ஆரம்பத்திலே ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முன்னான்றவங்க வந்து இப்படி ஒரு தூண்டுதலை பண்ணி சென்னையில இருக்கிற திருநங்கைகளுக்கெல்லாம் இவங்க இருக்கிறது பெங்களூர்ல இருந்துகிட்டு சென்னையில இருக்கிற திருநங்கைகளை தூண்டி விட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஒரு பெரிய கலவரத்தையே ஏற்படுத்தி இருக்கிறாங்க. கண்டிப்பா 100% என் உயிருக்கோ என்னை சார்ந்த திருநங்கைகளுக்கோ உயிருக்கு பயம் இருக்கு. ஏன்னா 100% நான் அந்த முன்னான்றவங்களை தான் சொல்றேன். எனக்கு இந்த காப்பி கொடுத்து எனக்கு 10 நாள் ஆகுது. எல்லாம் என்ன சொன்னாங்க, இந்த எலெக்ஷன் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்க அவங்கள விசாரணைக்கு அழைக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா நடுவுல நான் 2-3 நாடி ஸ்டேஷன்ல போய் கேட்டா பார்க்கலாம் கூப்பிடுறோம், ஒரு அலட்சியமா தான் பேசுறாங்களே கண்டி எங்களுக்கு இதுல வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல. எங்களுக்கு நாளுக்கு நாள் வந்து இந்த தலைவிகள் மூலியமா வந்து உயிர் பயத்தை ஒரு போன் மூலியமா எங்களுக்கு உயிர் பயம் வந்துட்டு இருக்கு. சில ரவுடிஸ் கிட்ட எல்லாம் வந்து எங்க போட்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? இப்ப என்ன நம்பி சில திருநங்கைகள்லாம் இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? கண்டிப்பா இன்னைக்கு நான் கேட்ட கேள்வியை என்ன பாரு, நிறைய பேர் ஜமாத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இனிமே கிளம்புவாங்க, ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால ஆரம்பத்திலே என்ன ஆஃப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்றேன். நான் கேட்கிறேன், சென்னை சுத்தி ஒரு 50 கிலோமீட்டர் தான். அந்த 50 கிலோமீட்டருக்கு 21 தலைவிகள் எதுக்கு? இவங்களை யார் தலைவின்னு தேர்ந்தெடுத்தது? ஓட்டு போட்டாங்களா? ஏதோ திருநங்கைகள்லாம் ஓட்டு போட்டு இவங்க தலைவர் தேர்தலில் ஜெயிச்சு வந்தாங்களா? தனக்கு தானே தலைவிகள். நான் என் கீழே ஒரு 10 பேர் இருந்தா நான் அந்த கேங்க்கு தலைவி. நான் இப்ப வேசார்பாடியில இருக்கேன்னா வேசார்பாடிக்கு நான் தலைவி. அது போல ஒரு 21 ஏரியாக்கு 21 தலைவிகள். அப்ப அந்த இப்ப இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப நான் ஒண்ணு உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நீ என்கிட்ட ஷேர் பண்ணி இதெல்லாம் காட்டல. அதுக்குதான் இப்ப நான் இந்த பிரஸ் மீட்டே வச்சிருக்கேன். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்க விசாரணை நடத்துறோம். அடுத்த பட்டம் நான் வந்து கமிஷனர் அப்படிதான் போகணும். ஆல்மோஸ்ட் நாங்க போயிருக்கோம். எல்லாம் வந்து அந்த நேரத்துக்கு என் மேல எஃப்ஐஆர் போட்டு இருக்கவோ எனக்கு என்ன பண்ண தெரியல. எனக்கு இது ஃபர்ஸ்ட் அனுபவம். எனக்குள்ள ஒரு பயம். நான் வந்து ஸ்டேஷன் ஆண்ட போகல. அதுக்கப்புறம் நான் ஒரு அட்வொகேட்டை வச்சு மூவ் பண்ணும்போது அட்வொகேட் கிட்ட என்ன சொன்னாங்க, எஃப்ஐஆர்ல வந்து ஏதோ போட்டிருந்தேன், நான் பெயில் அவைலபிள் ஏதோ போட்டிருந்தாங்க. அது வந்து ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பக்கூடிய ஒரு விஷயம். அதனால வந்து அவங்களை ஸ்டேஷனுக்கு இட்டுன்னு வாங்கன்னும் போது எனக்கு ஒரு பயம். நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்? யாருன்னா அடிச்சுட்டேனா, மண்டையை ஒடிச்சிட்டேனா, இல்ல வெட்டு குத்தா ஆயிடுச்சா, என்ன ஆயிடுச்சு? எம்எல்ஏ எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு வந்து படிப்பறிவா அந்த அளவுக்கு கிடையாது. அதனால எனக்கு என் கூட இருக்கிறவங்களாம் இந்த கூட்ட கும்பல்ல பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? இப்ப நான் அன்னைக்கு வீட்டுல இருந்திருந்தேன்னா இந்த 150 பேர்கிட்ட நான் என்ன ஆயிருப்பேன் சொல்லுங்க. நான் அதுக்கு எதாச்சும் ஒரு கோவிலுக்குன்னு போனா அந்த கடவுள் தான் என்ன அன்னைக்கு காப்பாத்துச்சு. ஒரு கோயிலுக்கு போயிருக்கவோ இந்த சம்பவம் என் வீட்டாண்ட நடக்கல. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே அவங்க எவ்வளவு எல்லாத்துக்கும் என்கிட்ட வீடியோ இருக்கு. அவங்க பேசின எல்லா ப்ரூஃபுமே என்கிட்டயும் இருக்குது. இப்ப நான் பேசுறது தப்புன்னு சொல்லி காவல்துறை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி என் மேல எஃப்ஐஆர் போட்டுவாங்க. அதே வார்த்தை அவங்க பேசியிருக்காங்கல்ல, அவங்க மேல ஏன் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க? எனக்கு அது புரியல. போலீஸ்க்கு புரியலையா, இல்ல வேற எதுனா இதுக்குள்ள எதுனா நடக்குதா, எதுனா அழுத்தம் இருக்கா, இல்ல வேற யாரோ ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டவங்க இதுல நுழைச்சிருக்காங்களா, என்ன எதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னோட இது நானாக்கா நான் 10-15 வாய்ஸ் நோட் தான் போட்டேன். அவங்க 3000 வாய்ஸ் நோட் போட்டுருக்காங்க. ஏன் நான் கொடுக்குற கம்ப்ளைண்ட் ஸ்டேஷன் வந்து டைப் பண்ண மாட்டாங்க? மொத்தம் வந்து நான் பேசின அன்னைக்கு வந்து 300 பேர் இருந்தாங்க. இப்ப வந்து 1500 பேர் இருக்காங்க சென்னை ஃபுல்லாவே. முக்கிய குழுன்றது வந்து திருநங்கை சமுதாயத்துக்காக ஏற்பட்ட குரூப். அது இப்போ வந்து நாங்க ஒரு சில விஷயங்கள் எங்க வீட்டோட பேசிக்கிறோம். அதுல ஒரு முடிவு வரலாம், அந்த குரூப்ல போவோம். ஏன்னா அந்த குரூப்ல இந்த 21 நாயக்குமே இருக்காங்க. நான் சொல்லுது வந்து இந்த 21 நாயக்குமே தப்பானவங்க நான் சொல்லல. அதுல வந்து ஒரு சிலர்லாம் இந்த மாதிரி பண்றாங்க. இப்ப அதுல வந்து நான் குரூப்ல போய் பேசும் ஒரு நல்ல ஒரு நாயக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நியாயம் சொல்லுவாங்க, நம்மளோட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் குரூப்ல போனது. இவங்க எல்லாருமே வந்து ஆப்போசிட்டா ஆக்கிட்டாங்க. இப்ப வந்து ஒரு நாய்க்கு நான் கேள்வி கேட்கிறேன், நாளைக்கு உன் வீட்டு சேனல் நாத்தீங்க உன்ன கேள்வி கேட்பாங்க. இதை வந்து நீ முன்னாடியே இது பண்ணி சப்போர்ட் பண்ணாத, இது ஆஃப் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த நாய்க்குங்களுக்குள்ள வந்து ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. என்னோட இறுதியான கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு இந்த ஜமாத் வேண்டாம்.
இந்த நாயக்கு சிஸ்டம் எங்களுக்கு வேண்டாம். சென்னையில வேண்டாம். வெளி மாநிலம் எப்படி இருக்கோ எங்களுக்கு தேவையில்லை. சென்னையில இது வரைக்கும் இந்த நாயக்கு தலைவிகள்ன்றது கிடையாது. இனிமேலும் வேண்டாம். நாங்க எங்க இஷ்டத்துக்கு எங்களோட இதுல நாங்க வாழ்ந்துக்கிறோம். சுதந்திரமா வாழணும். அவ்வளவுதான். எங்களுக்கு இந்த தலைவிகள் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வாழ்ந்தவங்களே வாழ்ந்து காசு பணம் சேர்த்து நல்ல லெவல்ல இருக்கிறவங்க கீழ்மட்டத்துல இருக்கிறவங்கள மேல வர விடாம அமுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு இந்த முதல்வர் ஐயா தான் இதை பார்க்கணும். இந்த முதல்வர் ஐயா வந்து இதுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய திருநங்கைகள் சென்னையில பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன மாதிரி துணிஞ்சு வந்து பேட்டி கொடுக்கவோ பேசுறதுக்கோ அவங்களுக்கு தைரியம் இல்லை. அதனால அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க. நான் வந்திருக்கேன். முதல்வர் ஐயா பார்த்து இதுக்கு ஒரு நல்மாற்றத்தை கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு நல்லதை செய்யணும்னு நான் கையெழுத்து கேட்டுக்கொள்கிறேன்.